வார்த்தைக்கு நிறைய திரும்புவோம். ஒன்று பேதுரு 1வது அதிகாரம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனை துதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்ல ஒரு நன்மை மாத்திரம் செய்கிறபடியால் துதிக்கிறோம். வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். என்னுடைய இருதயங்கள் கர்த்தாவை உணர்கிறதாயும் என்னுடைய செவிகள் கேட்கத்தக்கிறதாயும் கர்த்தாவை எங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தமது வசனத்தை கர்த்தாவே முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி மீதி உள்ள நேரத்தை பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் பயன்படுத்த தகப்பனை எங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீரே எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய காதுகள் இருதயங்கள் உமக்கு நேராக திருப்பப்படுவதாக. நம்முடைய வசனங்கள் கடிந்து கொள்ளதென்றால் அதில் நாங்கள் திருந்தி மனமாற எங்களுக்கு உதவி செய்யும். வசனங்கள் எங்களுக்கு போதிக்கிறது என்றால் அதிலே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசனம் திருந்தும்படி சொன்னால் நாங்கள் திருந்தி கொள்ள தகப்பனே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அமிதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்ப அழிவுள்ள வித்துன்னு சில வித்துகள் இருக்குது பாருங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வித்து ஒன்று இருந்தால் அழிவில்லாத வித்து என்று இருக்கும். எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க பாருங்க. இந்த ரெண்டும் பாருங்க ஒன்று சேர்ந்து தான் இதெல்லாம் இவ்வளோ பிரகாசமான ஒரு பிறப்பிக்கிறது என்றால், நான் சொல்கிறேன் எதற்கு மெஜாரிட்டி அப்படின்னா பாசிட்டிவானது தான் மெஜாரிட்டி. எப்போதுமே நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்களா சரி, இது படிச்சிருந்தாலும் சரி, பாசிட்டிவ்க்கு தான் என்றைக்குமே ஒரு பொருளை மேம்படுத்தி காண்பிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இருட்டுன்னு இருந்துச்சுன்னா வெளிச்சம் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஆனால் இருட்டு பெருசு கிடையாது, வெளிச்சம் என்பது மிகவும் பெரியது. பாருங்க, இருட்டு என்ன பண்ணிடும், மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஒளி பாருங்க எப்பவுமே இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நைட் ஆகிட்டா இருட்டு தானே இருக்குது, எங்கே வெளிச்சமாக இருக்குது? பாருங்க, வீட்டில் இருட்டுக்குள்ளேயா இருக்கிறீங்க? இருட்டு சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நாம் வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணுவோம், சுவிட்சை போட்ட உடனே லைட் எப்படி எரியுதோ இருட்டு மறைந்து வெளிச்சம் உண்டாகிறது போல ஒரு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நன்மையும் வெற்றியும் என்றைக்குமே நம்முடைய பங்காய் மாற வேண்டும் என்றால் ஒரு அழிவில்லாத ஒரு வித்து இருக்குது பாருங்க. இதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை கண்டுபிடிக்காதனால தான் மக்கள் இருட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருட்டுனா என்னது? கஷ்டம், பட்டினி, பசி, தாகம். பாருங்க, இதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை ஆனோடனே எல்லாரும் அவதியாக போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அந்த பட்டினியை போக்குறதுக்காண்டி வேலைக்கு ஓடி போகிறாங்க பாருங்க. போனால் தான் என்ன பண்ணணும், சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் கொடுத்தா தான் சாப்பாடு. ஆனால் தேவன் இங்கு வேறு விதமாய் நமக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? நீங்கள் உலகத்தால் அல்லாதது போலவே நானும் உலகத்தால் அல்ல. அப்போ என்னமோ ஒன்று கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள தேவன் ஒன்றை கொண்டு காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த உலகத்தில். சில பேர் சொல்லுவாங்க அழியாத நிறையா இருக்கு. இல்லை இல்லை, எல்லாமே அழிந்து போகக்கூடியது. பணம் அழிஞ்சிடும், பொருள் அழிஞ்சிடும், மரியாதை கூட என்ன பண்ணும் சில நேரத்தில் இதாகிருப்பாருங்க. சின்ன ஒன்று நம்ம செய்யாத ஒன்று வேற யாராவது சொல்லிட்டா கூட பாருங்க அது எல்லாமே வேற மாதிரி ஆயிடும்.
ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று நம்முடைய கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா? தேவன் சொல்கிற காரியம் எதுன்னு தெரியுமா? இங்கே வேதத்தில் பார்க்குறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். நல்லா கவனிக்கணும், அந்த 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 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. உலகத்தின் காரியங்கள் தாறுமாறாக இருக்கலாம், இது அழிந்து போகிற ஒன்று பாருங்க. ஆனால் தேவ வசனத்தை ஒரு மனுஷன் பிடிச்சவனாக இருந்தானா, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு போயிருந்தானா, அவனை பற்றி இங்கே குறிப்பிடுகிறது இந்த வேத வசனம் அழிவில்லாத ஒன்று. அப்போ அழிவில்லாத ஒன்றை ஒரு மனிதன் பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கும் அழிவு என்பது இல்லாமல் இருக்கிறது. எந்த அழிவிலிருந்து நம்ம காக்கப்படுகிறோம்? மக்கள் ஓடி தவித்து திரிகிற அந்த காரியங்களிலிருந்து முற்றிலுமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? விடுதலையாக்கி நம்மளை மீட்டு எடுக்கிறார். காரியங்கள் மாறுதலாகவே போய்கொண்டே இருக்குதா? ஒரு சில பிரச்சனைகள் இருந்த மாதிரியே இருந்து கொண்டே இருக்குதா? சில காரியங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அது வேணான்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் விக்ரமாதித்தனில் போல தோல் மேலே அப்படி தொத்திக்கிட்ட மாதிரி வேதாளம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் தேவன் இங்கே என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு அழிவில்லாத ஒரு வித்தை வச்சிருக்கிறாரு. அப்போ தேவ வசனமாகிய, அப்போ தேவ வசனம் என்றால் என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தை என்றால் என்ன அர்த்தம்? இங்கே இடத்துல பேசப்படுகிறது பேச்சு. தேவ வார்த்தை என்றால் தேவனுடைய பேச்சு என்று அர்த்தம் பாருங்க. அப்போ தேவன் பேசின வார்த்தைகள் தான் இன்று வரை அழிவில்லாத வித்தாக உள்ளது. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் பேசின வார்த்தைகள் தான் இன்று வரை அழிவில்லாத வித்தாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு என்றுமே அழிவே கிடையாது. வேணா நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம் நான் வேணா காண்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு இன்று வரை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதில் எல்லாமே பிழைக்கப்படும் மாத்திரமல்ல, பிழைத்து கொண்டே இருக்கும். நான் வேணா காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1:12 வசனத்தை பாருங்கள். 11 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பாக படைப்பின் அர்த்தத்தை எப்படியெல்லாம் தேவன் படைத்தார் என்பதை குறித்து வேதம் இங்கு போதிக்கிறது. தேவன் என்ன பண்ணாராம்? சொன்னார், சொன்னபடியே எல்லாமே ஆயிற்று. அப்போ கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ நான் கேட்குறேன், நோவாவின் காலத்தில், அத கவனிங்க, நோவாவின் காலத்தில் தேவன் என்ன பண்ணார்? அக்கிரமம் பெருதல் நிமித்தமாக, மனுஷர்களிலிருந்து இந்த பாவங்கள் பெரு நிமித்தமாக 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெஞ்சு என்ன தண்ணி நின்று என்னாச்சு? எல்லாமே அழிஞ்சு போச்சு. 40 நாட்கள் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நின்றா அந்த இடத்துல புல்லும் பூண்டு நல்லாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அழுகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மண்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் பாருங்க. அப்போ கொஞ்சம் கவனிங்களேன். நோவா இப்போ கீழே இறங்கி வரான். தேவன் திரும்பவும் என்ன பண்ணார்? நோவாவை நோக்கி என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க, வேதவசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. நோவாவை பார்த்து தான் என்ன பண்ணார்? நீங்கள் பழுகி பெருக கடவீர்கள் என்றார் சொன்னார். யாரை பழுகி பெருக கடவீர்கள் என்று சொல்லலை? புல் பூண்டுகளையும் விதைகளையும் ஊறுகிற பிராணிகளையும் எதுவுமே சொல்லலை. யாரை பார்த்து சொன்னார் என்று மட்டும் வேதம் போதிக்கிறது. நோவாவினுடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள். அப்போ கொஞ்சம் யோசிங்களேன், எங்கே இருந்து அப்போ புல் பிறப்பித்து வந்தது? எங்கே இருந்து செடி மீண்டும் முளைப்பித்து வந்தது?
எங்கே இருந்து வந்துச்சுன்னா ஆதியாகமம் 1:11-12 அன்று சொன்ன வார்த்தை ஜீவனுள்ள வித்தாக பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் யாராவது நட்டு வச்சுட்டா போகிறீங்க, திடீர்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் தென்னை மரம் வளர்ந்து நிற்குது, வாழை மரம் திடீர்னு ஏதோ வளர்ந்து நிற்குது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, தேவன் அன்று சொன்ன வார்த்தை இன்றளவும் பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்னன்னா பிறப்பித்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் கர்த்தர் ஏதாவது வார்த்தையை சொல்கிறாரா? இன்னைக்கு ரோஜா செடி நடுறீங்க, ஆண்டவரே ஆதியாகமத்தில் சொன்ன அதே வார்த்தையின்படியே இந்த ரோஜா செடியை விதைக்கிறேன், ஆண்டவரே மலரட்ட ஆண்டவரே அப்படின்னு ப்ளீஸ் எனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? விதையை போட்டால் முளைப்பித்து வரும். தேவன் அவருடைய வார்த்தை என்கிற விதை அன்னைக்கு போட்டார். இன்றளவும் புல் பூண்டுகள் எல்லாம் பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் கொடைக்கானல் சைடு எல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படலாம். ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, என்னென்னமோ அங்கே நடக்குது, ஆனாலும் பாருங்க அழகாக இருந்து கொண்டே இருக்கிறது. யாரும் அதுக்கு என்ன பண்ணலை, போய் நீட்டாக அதை கட் பண்ணி அழகாக யாரும் காமிக்கலை. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தை இன்றளவும் அழிவில்லாத வித்தாக பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அந்த வார்த்தையும் அந்த வசனமும் ஒன்றுதான். ஆமென். அதனால தான் அன்று சொன்ன வார்த்தை இன்றளவும் பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பாருங்க, வசனம் இப்படி கூறுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1:25 வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வசனமோ, எல்லாம் சேர்ந்து வசிப்போம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்போ இன்னைக்கும் தேவனுடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நிறைய அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் தேவ வசனம், ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனத்திற்கு நேராக உங்களுடைய மனதும் உங்களுடைய வாயும் திரும்ப வேண்டும். ஜபத்தில், முக்கியமாக ஜபத்தில் உங்களுடைய மனதும் உங்கள் வாயும் நிச்சயமாக திரும்ப வேண்டும். அதனால தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வசனம் என்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான காரியம். எப்படி ஜபம் ஒரு பவர்ஃபுல்லாக தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரோ, வசனத்தையும் அவ்வளோ பவர்ஃபுல். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? துப்பாக்கி ஜபம்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒன்றை எய்ம் பண்ணி சுட முடியாது, எதையும் நம்ம எய்ம் பண்ண முடியாது. ஆனால் துப்பாக்கி இருந்தால் மட்டும் போதாது, அதில் என்ன இருக்கணும், புல்லட் இருக்கணும். அந்த புல்லட்டு தான் அழித்து எல்லாவற்றையும் தகர்க்க வல்லது. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், பிரச்சனை போன்ற காரியங்களுக்கு முன்னால் நின்று கொண்டே இருக்கலாம். வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு வேணால் அமுக்கலாம். ஆனால் உள்ள வசனன்ற பவர்ஃபுல்லான அந்த புல்லட் இல்லை அப்படின்னா உங்கள் ஜபங்கள், நீங்கள் எதிர்த்து எய்ம் பண்ணுகிற காரியங்களுக்கு பதில் வராமல் போயிடும். ஆமென். அப்போ நான் சொல்லுகிறேன், ஜபம் பண்ணணும் அப்படின்னா ஜீவன் உள்ள வித்தை என்ன பண்ணணும், உள்ளே வச்சு ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் பிடிக்காமல் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்காமல் இருக்குதா, விசேஷமாக எந்த காரியம் இன்னைக்கு நடக்காமல் இருக்குதோ அந்த காரியங்களை இனிமேல் ஜீவனுள்ள வசனமாகிய தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, சொல்லி என்ன பண்ணுங்க, அதை எய்ம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால் இந்த வார்த்தை என்ன பண்ண தெரியுமா, அனுப்பின காரியமாய். யார் சொன்ன இந்த வார்த்தையை? தேவன் சொல்லி இருக்கிறார், என் வசனங்கள் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். எதுக்கு நேரம் இன்னைக்கு வேணும்? வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா, இல்லை மனதின் எண்ணங்களிலிருந்து விடுதலை வேணுமா, இல்லை ஒரு சில பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா? எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதை காட்டிலும் அவருடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறார், முக்கியத்துவம் படுத்தியிருக்கிறார். அதனால் பாருங்க, இன்னைக்கு ஜபம் நிறையா பண்ணுறாங்க. சில பேர்லாம் பண்ண விட்டா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட பண்ணுவாங்க. ஆனால் ஜபத்துக்கு பதில் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன் தெரியுமா? சில பேர் ஜபமே பண்ணுறது கிடையாது, அது வேற விஷயம். இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஜீவன் உள்ள வித்தை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டான் என்றால்
அந்த தேவ வார்த்தையை தன்னுடைய வார்த்தையாக ஒரு மனுஷன் எடுப்பான் என்றால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்றால், அந்த வார்த்தை அவனை அற்புத விதமான காரியங்களை செய்ய வைக்கும், அதிசயங்களை காண வைக்கும். ஆமென். ஒருவேளை இந்த வேலையில் யாராவது அற்புதங்களை காண வேண்டும் ஆசைப்படுறீங்களா? தவறே கிடையாது. அதிசயங்களை காண வேண்டும் ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே வரவங்க ஒவ்வொருவரும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையின் தரிசனத்தின்படி வந்தால் மிகப்பெரிய ஒரு ஹீலிங் தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அன்னையிலேருந்தே தேவன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த காரியங்களை நிச்சயமாக நடக்கும். வார்த்தையை வச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், வார்த்தையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், அப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா 25ஆம் வசனம், 1 பேதுரு 1:25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எல்லாம் சொல்லுவோம், நிலைத்திருக்கும். அப்போ நிலைத்திருக்கும் என்றால், அப்போ அழிவுள்ள வித்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் ஜெபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அழிவுள்ள வித்துனா என்ன? பிசாசுக்கு ஏற்ற எந்த வார்த்தைகள் ஆனாலும் அது அழிவுள்ள வித்து தான். தேவனுக்கு ஒத்து பேசின வார்த்தைகள் அழிவில்லாத காரியங்கள். அப்ப பிசாசுக்கு ஒத்து பேசுற வார்த்தைகள்லாம் என்ன? யோவான் 10:10 தான் போகணும் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார்? வேதத்தில் போட்டிருக்குது, நானோ மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ அழிவில்லாத வித்து கிறிஸ்து மாத்திரம்தான், அவருடைய வசனம் மாத்திரம்தான். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது நிறைய நேரங்களில் நம்ம வாசிருக்கோம். கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் அதில் இருந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, முதலாவது வாசிங்களேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ நான் எடுத்து காண்பித்தேன், ஆதி ஆமத்தில் ஆதியிலே இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல, ஆதியிலே ஒன்றே ஒன்று இருந்துச்சு. என்னது? தேவனுடைய வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் தேவனே வெளிப்படலை, ஆனால் அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆமென். எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்க? தேவனே வெளிப்படலை, ஆனால் அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சகலமும் அவருடைய வார்த்தைக்கு நேராக இருக்கிறது என்று. அதனால தான் பாருங்க, நடக்கலன்னு உடனே என்ன பண்ணக்கூடாது, விட்டு ஓடிடக்கூடாது. பாருங்க, நின்று நிதானமாக என்ன நடக்குது, ஏது நடக்குது, அந்த காரியங்கள் மேலே வார்த்தையில் உள்ள ஜெயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு வல்லமையான அந்த வெளிப்பாட்டின் அறிவை கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறணுமா? வெளிப்பாட்டின் அறிவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு நான் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் பாருங்க, ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடாக மாறணும். என்னைக்கு வெளிப்பாடாக அது மாறிச்சோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த வித்து அழியாத வித்தாக பிறப்பித்து கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை என்ன நடந்துச்சு? அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சா? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தனால தான் அது அழிவில்லாத வித்தாக இருந்துச்சு. அந்த அழிவில்லாத வித்து தேவனாகவே இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு? அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ முதலாவது வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்குது. இப்போ அந்த வார்த்தை என்னவாய் ஆகிறது? மாம்சமாய் வருகிறது. இன்னைக்கு ஜெபங்களில் உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தை இப்போ உங்கள் வார்த்தையாக மாறும் பொழுது, அந்த உங்கள் வார்த்தை மாறின சமயங்களில் பின்பு என்ன நடக்குதுன்னா அது மாம்சமாக வெளிப்படுவதை காண்பீர்கள். ஆமென். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நடக்கலையே, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடிங்க. சில காரியங்கள் நடக்கிறது இல்லையா? அப்போ வார்த்தையை உறுதியாக சொல்லி கொண்டே இருக்கணும். எந்த இடத்துல தெரியுமா? நீங்கள் தோற்று கொண்டு போகிறீங்க நினைக்கிற அந்த இடத்துலையே தேவனுடைய வித்தை விதைக்க ஆரம்பியுங்கள், பலனை தரும். பாருங்க, ஒருத்தர் ரீசெண்டாக என்னுடைய ஃபோனில் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருக்கிறதுலையே அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னா வறண்ட நிலமை. பாருங்கள், அதில்
எதையுமே முளைப்பிக்க முடியாத ஒரு இதுதான் பாருங்க. அங்கே எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிறப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு நல்லா படித்த ஒரு மனுஷன் பாருங்க, அவன் என்ன பண்ணான்னா அதை நல்ல அந்த நிலத்தை, என்ன நிலம், அதில் என்ன நிலம் வச்சா நல்லா வளரும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் கண்டுபிடிச்சானா பாருங்க. கண்டுபிடிச்சு அந்த நிலத்தை பண்படுத்தி சீர்படுத்தினோடனே அரசாங்கத்தால் என்ன என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நிலங்கள், இந்த நிலப்பகுதிகளில் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, விளைவிக்கவோ பிறப்பிக்கவோ முடியாத நிலங்களாக கருதப்படுகிறதுன்னு அரசாங்கத்திலிருந்தே சொல்லிட்டாங்களா. ஆனால் இந்த ஒரு மனுஷன் பாருங்க எல்லாவற்றையும் பிறப்பித்தானா பாருங்க. எதெல்லாம் பிறப்பிக்க முடியாதோ, எதெல்லாம் முளைக்காததோ அதையெல்லாம் ஒரு வேறு விதமாக காண்பிச்சானா பாருங்க. அரசாங்கமே மிரண்டு போயிடுச்சான் பாருங்க. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்களா, இது எப்படி அவனால் முடிஞ்சிச்சு, எப்படி, ஹவு இஸ் பாசிபிள்? எல்லாரும் கேட்டு ஓடி வந்து அந்த அவருக்கு நேரம், அந்த விவசாயிக்கு நேரம் வந்தாங்களா. நல்லா படித்த மனுஷன் பாருங்க. எல்லாரும் கேள்வி கேட்டப்ப எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்த அந்த வார்த்தை 1 பேதுரு 1ஆவது அதிகாரம், அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தை நான் என்னுடைய விதைத்த விதையில சொல்லிக்கொண்டே இருந்தேன். இது அழியாது, நிச்சயமாகவே தன் பலனை கொடுக்கும். இதில் எந்த மனுஷனும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துல தேவன் இதை விளைப்பிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு விதையும் விதைச்சானா பாருங்க. விதைச்சு தண்ணி ஊற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த இடத்துல. அவர் சொல்கிறாங்க பாருங்க, ஆரம்பத்தில் இருக்கிறப்ப என்கிட்ட கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதை வேணால் பாருங்க அப்படின்னாராம். ஆரம்பத்தில் அந்த விதையை போட்டுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், அந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு முழங்கால் போட்டு சொல்லுவாராம், இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தையின்படியே இது அழிவில்லாத வித்து, இது அழியாது, நிச்சயமாக காரியங்களை பிறப்பிக்கும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவானா பாருங்க. இப்படி பண்ணி கொண்டே இருந்த மனுஷன் திடீர்னு அந்த அந்த பாருங்க லைட்டாக அந்த செடியோடைய இது வந்துச்சான் பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் பெரிதாக வர ஆரம்பிச்சிச்சான் பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். நான் சொல்லுகிறேன், இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனமாகிய வித்த உங்க வாழ்க்கையில நடக்காது என்று அநேக சொல்லி கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவ வசனத்திலிருந்து இந்த வசனம் அழிவில்லாத வித்து, இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நடக்காத காரியங்கள் நடக்கும், பிறக்காத காரியங்கள் பிறக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அழிவில்லாத ஜீவ வசனமாகிய தேவ வார்த்தையை விதைப்பீர்கள் என்றால், வசனத்தை விதைப்பீர்கள் என்றால் வசனம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூலோகத்தில் வந்தது. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், வார்த்தையை என்னைக்குமே சாதாரணமாக இடப்படாதீங்க. அதனாலதான் இது என்ன பைபிள், இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, போட்டு போயிடக்கூடாது பாருங்க. ஏனென்றால் இது அழிவில்லாத வித்து. கவர்மெண்ட்ல அவ்வளவு பெரிய படிப்பு படித்தவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த நிலத்துல இது விளையாதுன்னு சொன்ன இடத்துல வசனத்தை கொண்டு ஒரு மனுஷன் அதை விளைவிக்க முடியும் என்றால் அது யாரால முடியும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் டிலே ஆகி கொண்டே இருக்கலாம். சில காரியங்கள் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கலாம். சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கணுமே ஆண்டவரே, அதுக்காண்டி நான் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கேனே. நான் சொல்கிறேன், உங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க. ஒரு பக்கம் தேவ வார்த்தையை முன்னால் அனுப்பி கொண்டே இருங்க. அந்த வார்த்தைகள் அழிவில்லாத வார்த்தைகளாக ஒரு நாள் காரியங்களை முளைப்பிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? அப்போ இந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது. சங்கீதம் 119 பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றது. சங்கீதம் 119, சங்கீதம் 119 41வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. எந்தபடி வரணுமா? உமது வாக்கின்படி. வாக்கின்படினா வார்த்தையின்படி. உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக.
அப்போ சொல்கிறேன், வாக்கின்படியே என்றால் அவருடைய வார்த்தையின்படியே. அப்போ வசனத்திற்கு திரும்பும் பொழுது எல்லாமே நன்மையாய் நடக்கும் என்று கர்த்தர் இங்கே வாக்கு கொடுக்கிறத பார்க்கலாம். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இதை சொல்கிற காரியங்கள் எப்படின்னா, வசனத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்ற மனுஷனாக. சங்கீதம் 119 முழுவதுமே தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பேசுகிற ஒரு காரியங்கள் பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது அந்த வார்த்தையை பேசும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை? கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படியே உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்போ சொல்கிறேன், வசனம் இயேசுவாகவே இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை எங்கே பார்க்கலாம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்குள்ள தான் பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே உண்மை பார்க்கணும், எனக்கு நீர் என்ன பண்ணும்? அப்படியே தற்சமாக என்ன பண்ணும்? என் முன்னாடி வந்து நில்லு ஆண்டவரே, வெள்ளை இங்கே அணியிறியோ, நீ சிவப்பு இங்கே அணியிறியோ, ஏதோ ஒன்று அணிஞ்சா பரவாயில்ல, நீர் வந்து நின்றால் போதும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு அப்படியே வந்து நிற்பியா அவங்க முன்னாடி. ஒரு நாள் கென்னத் கேன்ற பிரசங்கியார் பாருங்க, இயேசுவை குறித்து அவ்வளோமா அந்த வசனத்தை குறித்து அதிகமாய் போதித்து கொண்டிருந்தாரா. ஆனால் ஒரு அம்மாவுக்கு பாருங்கள் அது அநேக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சா பாருங்கள் இயேசுக்கு மேலே. இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆயிடுச்சான். அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் ஓடி போய் ஆண்டவரே பார்க்கணும், ஆண்டவரே நிறைய மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. கடைசியாக பார்த்தா அது தன்னுடைய வாழ்நாட்களில் தவறான காரியங்கள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருச்சான் பாருங்க. முட்டாள்தனமான காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கடைசியாக அப்போ தான் அந்த அம்மாவை அங்கே கேட்டோம். அப்படின்னா அந்த அம்மா ஒரு நாள் ஜெபம் பண்ணிச்சான். இயேசு என் முன்னாடி நின்று ஒரு நாள் சொன்னார் பாருங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, இனிமே ஜெபம் பண்ணாத, நான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. இது ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? உன்னை நான் கேட்குறேன், ஆண்டவர் என்னைக்கா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரா? இன்னும் சொன்ன போனால் ஆண்டவர் சொல்லுவார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் அநேக உபதேசங்களை நம்பி என்ன பண்ணக்கூடாது, விட்டு ஓடிடக்கூடாது பாருங்க என்னத்தையாவது. அதனால தான் சொல்கிறேன், இயேசுவை எங்கே பார்க்கலாம் தெரியுமா? ஓரல் ராபர்ட் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே உண்மை எங்கே பார்ப்பது ஆண்டவரே? அநேக காரியங்கள் அநேக சொல்கிறாங்க. வெள்ளங்கினை பார்த்தேன்றாங்க, தங்கத்தட்டில் எய்த்தாப்பில் உட்காந்து நாங்கள் டீ குடித்தோம் அப்படின்றாங்க. ஆண்டவரே இதெல்லாம் உண்மையா ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படையாக அப்படி பேசுனாரா பாருங்க. அந்த இது வரைக்கும் அவருடைய வாழ்நாட்களில் மறக்க முடியாத காரியமாக பாருங்க. என்ன காரியம் அப்படின்னா, ஒரு ராபர்ட் நீ என்னை உண்மையிலேயே பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு. ஆண்டவரே அதனால தானே இவ்வளவு தாகமாக இருக்கேன், அதனால தான் என்னை வாஞ்சியாக இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு. நீ என்னை முகமுகமாக பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ செத்துருவ, இங்கே இருக்க மாட்டேன். என் பணியை உன்னால் என்ன பண்ண முடியாது, தொடர முடியாது. எனக்காக இங்கேருந்து என்ன பண்ண ஊழியம் பண்ணு ஆண்டவரே. அப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே. அவர் கேட்டார பாருங்க, மோசை முகமுகமாக உண்மை பார்த்தான்ல அப்படின்னு. அப்பா சரியாக பைபிளை வாசி, ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ அப்படி அந்த வார்த்தை அப்படியே வருதா பாருங்க. சத்தியம் உன்னை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். ஒழுங்கா பைபிளை படி அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, எத்தனை பிரசங்கியார் பெரிய பெரிய பிரசங்கியார் பண்ணாங்களே, எப்படி தப்பாக இருக்க முடியும்? சரி பிரசங்கியார் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன், என் வேத வசனம் தப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் பாரு. இல்லை ஆண்டவரே உங்கள் வேத வசனம் எல்லாருக்கும் ஒரே வேதம் தான், என் கையில் வேறு வேதம், உங்கள் கையில் வேறு வேதம் இருக்கா? எல்லார் கையிலையும் ஒன்று தான். உடனே ஆண்டவர் பாருங்க அந்த அந்த பகுதியை நோட் பண்ணி காமிச்சாரா பாருங்க. நோட் பண்ணி நீ இப்போ பாரு அப்படின்னா பாருங்க, நீ கண்மலையின் வெடிப்பு மேலே ஓரத்தில் என்ன பண்ணு, ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சு என்ன பண்ணு, நான் அந்த புறமாய் கடந்து போகும்போது என் முதுகத்தான் பாப்பை அண்டி முகத்தை பார்த்துன்னு செத்து போயிடுவா அப்படிங்க. ஒரு பிரசங்கர் அப்படி பண்ணிட்டாருனோன்னு இவர் அப்படியே எடுத்துக்கிட்டாராம் பாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வர ஒவ்வொருவருக்கும் நான் பண்ணுகிற பிரசங்கங்கள் இந்த வார்த்தையில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குதா? அதனால தான் பாருங்கள், வார்த்தையை நம்பி தான் கிறிஸ்தவ ஜீவியமே சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறது. அழிவில்லாத வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது வசனத்தை கை கொண்டு ஜெபிக்க வேண்டும். என்னத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. சங்கீதம் 119 சங்கீதம் 119 145 பாருங்க. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை
கேளும். அதோட முடியுதா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிகோல்ட் அப்படின்னா கண்ணை திறந்து பாருங்கன்னு அர்த்தம். இங்கிலீஷில் விதமாக இங்கே வரல, ஆனால் வேதத்தில் விதமாக வருகிறது. கண்ணை திறந்து பார்த்து உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற டிரான்ஸ்லேஷனில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் விதமாக வருது. அப்போ உம்முடைய பிரமாணங்களை என்ன பண்ண வேண்டும்? நான் கை கொள்ள வேண்டும். எப்போ, எதுக்கு கை கொள்ள வேண்டும்? உம்முடைய ஜபத்தை ஆரம்பிக்கும் போது, உம்முடைய ஜபம் நான் பண்ணும் பொழுது உமது பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு நேராக இருக்கும் ஆண்டவரே. அதை வச்சு நான் ஜெபம் பண்ணேன்னா நிச்சயமான காரியங்கள், பதில்கள் எனக்கு என்ன பண்ணும்? நடக்கும். அப்போ நான் சொல்கிறேன், வசனம் ஒரு ஜீவனுள்ள வித்து. எல்லாம் சொல்லுவோம், வசனம் ஜீவனுள்ள வித்து, அது என்றுமே அழியாது. மனிதர்கள் வாக்கு, எல்லாம் சொல்லுவோம், மனிதர்கள் வாக்கு அழிஞ்சிரும், கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதனால தான் பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், யோவான் 2 கானாவூர் கல்யாணம். எத்தனை பேருக்கு தெரியும் கானாவூர் கல்யாணம்? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இன்னைக்கு ஒரு புதிய காரியங்களை அதில் நாம் கற்றுக்கொள்ளுவோம். கானாவூர் கல்யாணம் யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பாருங்க, இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவும் அவங்க குடும்பமும் எல்லாமே அழைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாருமே போகிறாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இயேசு அழைக்கப்பட்டு இருந்தார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில், தொழிலில், கல்யாணத்தில், அநேக காரியங்களில் அவரை அழைக்கிறோமா? ஜெபம் மூலியமாக நாம் ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே, இந்த காரியம் தொடங்க போகிறது. ஒருவேளை உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ மேரேஜ் ரெடி பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், பெல்லிகிராம்ன்ற ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் தன்னுடைய மகனுக்காக பிறந்ததுல இருந்தே என்ன பண்ணாராம்? ஜபத்தை ஆரம்பிச்சார. பாருங்க, என்ன ஜபம் அப்படின்னா, ஆண்டவரே, என் மகனுக்காக ஏற்ற துணையை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரா. பாருங்க, அநேக நாளங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பணியை அவருடைய மகன், அவர் மகனுக்கு துணைவியார், அவருடைய துணைவியார் ஊன்றுகோலாக நின்று இப்போ இந்த பெரிய காரியங்களை இப்போ அடுத்து அவர் மூலியமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா பண்ண ஜெபம். அதான் சொல்லுவாங்க தெரியுமா, என் பெற்றோர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் என்ன இருக்கேன், நல்லா இருக்கிறேன். வர நாட்கள் எடுத்து காண்பிக்கிறேன். பெற்றோர்கள் செய்யும் ஜெபங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும் என்று கர்த்தருடைய வேத வசனத்தில் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் நல்ல காரியங்களை நடந்து கொண்டே இருக்கிறீங்களா? வசனத்தை விடாமல் அறிக்கை பண்ணணும். பாருங்கள், இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கணும். ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெல்லிகிராம் சொல்கிறாரு பாருங்க, கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டாராம். கல்யாணம்லாம் பண்ணி வச்சோடனே இந்த 2 பேரும் 2 வேறு காரியங்கள்லேருந்து வராங்க தெரியுமா? அதனால் என்ன ஆகுதுன்னா, சில உராய்வுகள் இருக்கும் பாருங்க. மண்டை உடைகிறது அப்படிலாம் கிடையாது, கட்டையை கொண்டு அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. உராய்வுகள் மீன்ஸ் அப்படின்னா, அந்த புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கும் பாருங்க. ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துல வந்திருப்பாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேலை, இவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மனைவி மாறணும், மனைவிக்கு ஏற்ற மாதிரி இப்போ கணவர் மாறணும். அங்கே ஒரு சில உராய்வுகள் வரலாம். பெல்லிகிராமே சொல்கிறாரு, அங்கே வேத வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார் அவரே. அப்போ உராய்வுகள் வரப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் மகனுக்காண்டி என் மருமகளுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நீர் கொடுத்து இந்த பிள்ளைய கர்த்தாவை நான் வளர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வளர்ந்த பிள்ளை இந்த கல்யாணத்துலேயும் உமது கிருபையும்
உம்முடைய தயவும் இவனை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் அந்த கல்யாணத்துக்கு உண்டான பொறுப்பை, அந்த தலைவன் என்கிற ரீதியான பொறுப்பை இவன் எடுத்து செயல்படுத்துவான். நான் விசுவாசிக்கிறேன் உடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார பாருங்க அடிக்கடி ஜெபத்தில். ஆண்டவரே 2 பேருக்குள்ள புரிதல் உள்ள மனப்பான்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் ஜெபம் பண்ணணும். சில உராய்வுகள் வருது, அப்படியே பிசாசு பாருங்க பிரித்து விட்டுறலாம் போல சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சொல்லணும், பிசாசே என் குடும்பத்தை ஒரு நாளும் நீ தொட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண்பாய். அழிவில்லாத வித்து, அந்த அழிவில்லாத வித்தை இப்போ நீங்கள் சொல்லும்போது, ஜெபத்தில் சொல்லும்போது அழிவில்லாத வித்தாக அது உருமாறி உங்கள் கண்ணுக்கு நேராக புலப்படும். ஆமென். இன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் நடந்த மாதிரி இயேசுவை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீங்கள் நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள். என்னையோட பெரிய அறிவாளியாக நிறைய பேர் நினைக்கிறது பாருங்கள். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை உறுதியாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் காரியங்கள் தப்பு தப்பாக நடக்குது? வசனம் இருக்குது, ஆனால் வசனத்தின் வெளிச்சம் பேதைகளை ஞானவானாக்கும். அப்போ இந்த வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்றதுக்கு தாவீது ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சங்கீதம் 119 எடுத்து காண்பித்தேன். இந்த மாதிரி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளைகளை மனைவியை நடத்த எனக்கு உதவி செய்யும், என் கணவரை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். யாராவது மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, அந்த அந்த வார்த்தையை கேட்டாலே சில பயங்கள் உண்டாகிறது என்றால் பிசாசு தான் அந்த பயத்தை கொண்டு வருது. தூக்கி கடிந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் இந்த நல்ல காரியத்தை உருவாக்குனவர் யாரு? இயேசு தாங்க, நம்முடைய தேவன் தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன். அப்போ ஏற்ற காலம் ஏற்ற துணை அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். வைத்து விட்டு தான் உங்களை என்னை கிறிஸ்தவ ஜீவியத்தில் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பயப்படவே தேவையில்லை பாருங்க. எப்படி அமைஞ்சிருமோ ஐயோ அப்படியே என்ன பண்ணக்கூடாது, நடுங்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், தேவன் நினைத்தால் சரியாகத்தான் இருக்கும். ஆமென். நிச்சயமாகவே சரியானதை கொண்டு வருவார். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு துணையை ஏற்ற விழாடுமை நீர் கொண்டு வந்து எனக்கு சேர்ப்பீர். அதிக அழிவில்லாத வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு ஏற்ற தொழிலை கொண்டு வந்து என் கையில் சேர்ப்பீர். அதிக வசனம், அழிவில்லாத வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அழிவில்லாத அநேக உறுதியான வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ am more than conquerors, நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற அழிவில்லாத வசனத்தை விசுவாசிக்கிறேன். பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசத்தை சுற்றி சொல்லுகிற ஜீவியம்தான். அது எங்கே சுற்றி சொல்லணும்? இயேசுவை சுற்றி சொல்லணும். இயேசுவை மையமாக இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், வேத வாசிப்பில் இருக்கணும், துதித்தலில் இருக்கணும், விசுவாச அறிக்கையில் இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகி மாறும். ஆமென். இன்னைக்கு ஜெபத்தில் 100க்கு 100 பதில் வரணும் என்றால் சில காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் சரி, வசனம் அழிவில்லாத வித் the present continuous tense, the verse, அந்த வசனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை சொன்னாலே தேவன் ஒரு தடவை சொன்னார், எடுத்து காண்பிச்சேன். நோவானுடைய காலங்களில் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. திரும்ப போய் ஐயோ புல்லு பூண்டு முளைக்கலையே என்ன பண்ணுறது, கபிரியேல் மிகாவேல் கூப்பிடல. ஆதி ஆமத்தில் சொன்ன வார்த்தைகள் நோவாவின் காலத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை குறித்து தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்து விட்டார். இன்னைக்கு நீங்கள் இயேசு என்ற மூலமாக, அந்த நாமத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? அப்போ நான் சொல்லுகிறேன், வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே செய்யுங்கள், அற்புதம் நடக்கும். வேற எதையும் செய்யாதீங்க. இங்கே அதைத்தான் செஞ்சாங்க பாருங்க. 3வது வசனம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, அந்த இடத்துல இல்லை, ஒரு பற்றாக்குறை, ஒரு தேவை வந்துருச்சு பாருங்க. உடனே அவங்க அம்மா போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. 4வது வசனம், அதற்கு இயேசு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, இப்போ வசனம் பாருங்க நோக்கப்படுகிறது,
பயப்படும் காலங்களில் நான் உம்மை நம்புவேன். பயம் சூழ்ந்த வேளைகளில் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்கள் போயிடட்டும், வசனத்தை நோக்கி பார்க்கட்டும், வசனத்தின் மேலேயே உங்கள் கண்கள் பதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்போதான் பயங்கள் ஓடும் பாருங்க, வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து தேய்ச்ச ஆரம்பிக்கும். அங்கே ஒரு பயமிருந்த சூழ்நிலை வருது. ஏன்னா கானா ஊர் கல்யாணன்றது சாதாரணமான கிடையாது. இந்த கானா ஊருன்றது எப்படின்னா விசித்திரமாக நடக்கிறது பாருங்க. எல்லாமே திருமண மங்களாக எப்படி நடக்கும்னா, திராட்சை ரசம்லாம் குறைவு பற்றுச்சுனாலே, ஒருத்தருக்கு குறைவுனாலே கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஏசியை தீர்த்துருவாங்களாம் பாருங்க. அந்த மணமகளையும் கர்த்தர் இவங்களை என்ன பண்ணிட்டாரு, இந்த கல்யாணத்தில் கர்த்தர் இல்லைன்னே சொல்லிடுவாங்களாம் பாருங்க, குறைவு பட்டுருச்சுன்னா. என்ன மாதிரி ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்க அந்த மக்கள். அதனால தான் வேதவசனம் கரெக்டாக சொல்லுது, குறைவுபட்ட உடனே ஆண்டவர் வராரு பாருங்க. எப்பா தலை குனிஞ்சு போடுற நீ நினச்சிக்கிட்டு இருக்க, உன் தலையை நிமிர வைக்கிறதுக்காகவே நான் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, கவலையை வேண்டாம் பாருங்க. திட்டி தீர்த்துருவாங்க பாருங்க. 1 வருஷம் கழிச்சு தசமபாகங்கள் காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணுமா, கோயில் வந்து சமர்ப்பிக்க நாள் ஒன்று வரும். அப்போ வரும்பொழுது ஊரே சேர்ந்து நின்று ஏசுமா, இவங்க வீட்டில் தான் குறைவு வந்துச்சு, இவங்க வீட்டில் தான் இது வந்துச்சு அப்படின்னு பாருங்க. ஊர் முன்னாடி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற பகுதிகள் முன்னால் அவமானப்பட்டு தலை குனிக வேற நேரங்கள் தான் இப்படிப்பட்ட நேரங்கள். நான் அந்த இடத்துல எத்தனை கல்யாணம் நடந்துச்சு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இப்படி அவமானப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஊரில் 1 மாதம் 2 மாதம் சொன்னாலே நம்ம கொந்தளிச்சிருவோம். யாரா நீ அப்படின்னு வேட்டியை மட்டி கழிச்சு மேட்டியை கட்டிக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், நீயா நானான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஏன்னா ஒரு தடவை பேச 2 தடவை பேசலாம், பேசுவியா இனி பேசி பாரு, அடுத்த வீச்சு தான் உனக்கு அப்படின்னு. ஆனால் சொல்கிறேன் பாருங்க, அந்த இடங்கள்லாம் அமைதியாக தான் இருக்கணும். நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரியை போட்டுருவாங்க, உங்கள் மேலே வரி சுமத்தி விடுவார்கள் பாருங்க. கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணத்துக்கு ஒரு வரி இருக்குது. அவன் சும்மா சாதாரணமான ஒரு கல்யாணம் பண்ணலை, கல்யாணத்துக்கு வரி கொடுத்துருப்பாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் நிறைய இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை பரிசேயர்கள் செய்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரெவரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களே அப்படி பண்ணாங்க. எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்தாங்க பாருங்க. ஆனால் நல்ல வேலை அந்த இதில் இயேசு இருந்தார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு இருக்கிறார். யாரை வாயும் திறக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா நாவும் அடங்கி போயிடும் இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், சடிதியான நாட்கள் வரும். இயேசுவை அழைத்தீர்கள் என்றால், உள்ளத்தில் இயேசுவை வைத்தீர்கள் என்றால், ஜபத்தில் தேவனுடைய வாலிபல்லாத வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், இருந்த விதமாக இருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் தரமே மாறி போயிடும். ஆமென். நீங்கள் கூப்பிட்டாங்க, என்ன செய்ய நடக்குதுன்னு பாருங்க, அதன்படி செய்யுங்கள் என்றார். 6வது வசனம் பாருங்களேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. பாருங்க, சாதாரண தண்ணீர், கால் கழுவுற ஒரு குடம், ஆனால் அதை நிரப்ப சொல்கிறார். இது புரியாது, தெரியாது. ஆண்டவரே, டாக்டர் சொல்லிட்டாங்க 2 மாதம்தான் இன்னும் இருப்பேன், அதுக்கடுத்து அவுட்டுன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் நன்மையை உனக்கு காண்பிப்பேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். வசனம் வேற மாதிரி இருக்குது, சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், எது ஜெயிக்க போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அழிவில்லாத வித்து அழிஞ்சு போயிடும். அழிவில்லாத வித்தாகிய வேத வசனம் அது அழியவே அழியாது. அழிகிற காரியங்கள் அழிஞ்சிடும், அழியாத காரியங்கள் தேவனுடைய வார்த்தை அது நிச்சயமாக ஜெயிக்கும், நிச்சயமாய் பலனை கொண்டு வரும், நிச்சயமாய் உள்ளத்தில் இருந்து சாவாமையை பிறப்பிக்கும். பாருங்க, நீடித்த நாட்கள் வாழ்ந்தனே சாகவே மாட்டோம் அப்படின்ற தவறாக கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு காலம் இருக்குது, நல்லா வாழ்ந்து முதிர் வயதில் போகிறது தேவனுடைய திட்டம். அதுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் அடித்து ஒன்றும் இல்லாமாக்கி பிள்ளைகளின் சந்தோஷத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக கண்ண முடுற நாட்கள் அதுதான் முதிர் வயதான நாட்கள். ஆமென்.
அப்படிப்பட்ட நாட்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் நம்பணும் பாருங்கள், விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது தெரியாமல், ஆனால் அழிவில்லாத வார்த்தை, அந்த விசுவாசம் பாருங்கள், அதை பிடிக்கணும். இவங்க பிடிச்சாங்க, அதனால தான் அற்புதமே நடந்துச்சு. இந்த கானாவூர் கல்யாணத்துக்கு முதல் அற்புதம் யாருன்னா வேலைக்காரர்கள் தான். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பொறுப்பில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களில் பொறுப்பாக இருக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை சொன்னால் அந்த வேலைக்காரர்கள் போல அப்படியே செய்வோம் என்றால் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நடக்காத காரியங்களை அவரால் செய்ய முடியும். எந்த மக்கள் வாயிலிருந்து பேச ஆரம்பிக்க போவதும் பயந்து கொண்டிருந்த காரியங்களில் தேவன் என்ன மாதிரி மாத்துறாருன்னா, யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நான் 8வது வசனத்தை வாசிப்பேன், எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 9வது வசனம் சேர்ந்து வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். என்ன மாதிரி பாருங்க, அந்த திராட்சை ரசத்தை வேலைக்காரனு கூட தெரியாது. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. வசனத்தை நம்பி சொன்னீங்க அப்படின்னா வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, கிடைக்காத வரன்கள் கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால. வராத மாப்பிள்ளை வரும், வராத பொண்ணு வரும். சில பேர் தொழில்களில் அதிகப்படியான ஈடுபாடை கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் வழிவாசல்களை திறப்பார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். தெரியாத விதமாய் நடக்கும், தெரியாத விதமாய் நடக்கும். நீங்கள் நினச்சிருக்கிறதை காட்டிலும் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியங்களை செய்தார் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். நான் கேட்டது அவங்க நல்லா வாழ்ந்தா போதும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் நல்ல மருமகளை கொண்டு வந்திருக்கிறாரு, நல்ல மருமகளை கொண்டு வந்திருக்கிறாரு. காரியங்கள் மாறும். இந்த இதை நினைக்காதீங்க, இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நினைக்காதீங்க. அழிவில்லாத வித்தாகிய வசனத்தை எடுத்து கர்த்தருக்கு சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் அந்த வீட்டாருக்குள்ளே நீங்கள் எல்லாம் குடும்பம் ஃபேமிலி எல்லாமே இருக்கீங்க. அப்பா மாமா சித்தி சித்தப்பா எல்லாருமே இருக்கிறீங்க. அப்போ பிரிவினையாக இருக்கிற குடும்பம் கூட வசனம், அழிவில்லாத வசனம் ஒன்று சேர்த்து விடும். ஆமென். அழிவில்லாத வசனம் மாப்பிள்ளைய பொண்ணை கொண்டு வரும். அழிவில்லாத வசனம் தொழிலை கொண்டு வரும். அழிவில்லாத வசனம் உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்கும். இந்த அழிவில்லாத வசனம் படிக்கிற காரியங்களை வெற்றி சிறக்க வைக்கும். இந்த அழிவில்லாத வசனம் உங்கள் குடும்பத்தின் காரியங்களே மாற்றி அமைத்து விடும். ஆமென். அப்போ வார்த்தையின் விளைவு, கீழ்ப்படிதலின் விளைவு தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. அப்போ வார்த்தையின் மூலம் வரும் பதிலுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அப்போ நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுவோம், வார்த்தையின் மூலமாக வரும் பதிலுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. அப்போ நான் சொல்கிறேன், வார்த்தையை சொல்வீர்கள் என்றால் என் வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்த்தே தீரும். அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். இப்போ நான் சொல்கிறேன், நிச்சயமாக வாய்க்கும். என்னத்தெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன் முன்னிலைமையை பார்க்காத. கானாவூர் கல்யாணத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பதட்டத்தோடு இருந்தவங்களுக்கு இயேசு அங்கே இருந்தனால எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்கள் கூட இயேசு இருக்கிறனால எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும். இப்போ இனி வராத சுகங்கள் எல்லாம் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இப்போ வார்த்தைக்கு தேவனுக்கு நேராக அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. அழிவில்லாத வித்து, இந்த அழிவில்லாத வித்து ஒரு தடவை மட்டும் அப்படி நின்றுட்டு விடாது.
நான் சொன்னதை மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் காலையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், நோவாவை மனதிலே வைக்க சொல் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். ஆதியாகமத்தில் சொன்ன வார்த்தை நோவாவின் காலத்தில் திரும்ப சொல்லலை, ஆனால் சொல்லாதது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அன்னைக்கு சொன்ன வார்த்தை நோவாவின் காலத்தில் நடக்குது. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் நடக்கலை, இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கும் நடக்க ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த அழிவில்லாத வித்தை நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென்.